Rahim. Dear students and parents, I congratulate and appreciate the parents and students for selecting our college, Jamal, for higher educational needs. Dear students, you are all very lucky because the gross enrollment ratio of India is only 26.3%. But we can be very happy that in Tamil Nadu it is 49%. Even in Jamal Muhammad College, we have admitted only 3,000 students, including aided SF men, women, out of 10,000 applications received this year. So, why I am telling this is you are one among them. Still, 3/4 of the youth of India are not able to enroll for higher education. Dear student, please understand, it is only enrollment. Whether all these 26.3% students are completing the higher education or not, we do not know. This is only enrollment. So in this sense, you can be very happy that you are all got admitted in Jamal Muhammad College. Just I am showing, because you didn't visit Jamal Muhammad College, everything is online. I am very sorry to state that பெற்றோர்களையும் மாணவர்களையும் கல்லூரிக்கு உள்ள நாங்க அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது உங்களுக்கு புரியும். யூசுவலா நாங்க எப்படி அட்மிஷன் நடத்துவோம்னா, கல்லூரிக்கு எல்லாரையும் வரவழைச்சு பெரிய ஆடிட்டோரியம்ல உட்கார வச்சு ஏசி ரூம்ல உட்கார வச்சு ரொம்ப அமைதியான முறையில அட்மிஷன் நடக்கும் யூசுவலா. ஆனா இந்த ஆண்டு இந்த பேண்டமிக் நால உங்களை நாங்க கல்லூரிக்கு உள்ள வரவழைக்க முடியல. பிகாஸ் இட் இஸ் a rule of the government that all the admission should be online. உங்களை காப்பாற்றுவதற்கும் எங்களை காப்பாற்றுவதற்குமாகத்தான் நாங்கள் உங்களை இங்கே கல்லூரிக்குள்ள அனுமதிக்கவில்லை. என்னடா இந்த கல்லூரியில ஜமால் முஹம்மது காலேஜ்ல கேட்லாம் பூட்டி வச்சுட்டாங்களே அப்படிங்கிறதாக நீங்க நினைச்சிட வேண்டாம். Inshallah, if God wishes, in a month or two, we will meet personally. You can come and enjoy the facilities available in Jamal Muhammad College. ஜமால் முகமது கல்லூரியை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம மெயின் ஆடிட்டோரியம், அது 1000 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மெயின் ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியத்துல மாணவர்கள் பெற்றோர்களை வைத்து இந்த ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஆக்சுவலா as per government instruction, that is instruction from UGC, the program 1 week student induction program should be conducted. யூசுவலா அப்படிதான் நடந்திருக்கணும். ஆனால் இந்த ஆண்டு இந்த பேண்டமிக்னால அது மாதிரி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நாம ஆன்லைன்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராமையும் ஆன்லைன்ல காலேஜை பத்தி, காலேஜுடைய கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி, காலேஜினுடைய ஹிஸ்டரி, இதெல்லாம் லைட்டா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஜமால் முகமது கல்லூரி 11 ஜூலை 1951 250 ஸ்டூடெண்ட்ஸ் 12 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வச்சுட்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. But what is the vision? The vision is to provide higher education to the downtrodden and socially backward section of the society in general and Muslim minority in particular. But it is a secular college. Even though it is a minority college, it is a secular college. Here
our faculty members, our students are mixed. All the, that is, students and professors of all faith are available in Jamal Muhammad College. 11/7/1951 Haji Jamal Muhammad Sahabum, Janab N.M. Khaja Mian Rautar, they had a vision to provide higher education to the downtrodden people. That is why they started the college long back in 11th July 1951. என்ன ஒரு மோட்டோ பாத்தீங்கன்னா நம்ம காலேஜினுடைய ஒரு மோட்டோ, show us the right path. That is, it is a words from Holy Quran. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்ற இறை வசனத்தை எங்களுடைய மோட்டோவாக வச்சுட்டு இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இந்த கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க எங்கள் கல்லூரியுடைய ஃபவுண்டர்ஸ் ஹாஜி ஜனாப் ஜமால் முகமது சாஹிப், கஜா மியான் ரவுத்தர். சிமிலர்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபவுண்டர் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் பாத்தீங்கன்னா ஜமால் மொஹிதீன் சாஹிப், ஜமால் முகமது சாஹிபோட சன். அதே மாதிரி இங்க அப்துல் சமது சாஹிப், அவர்தான் ஃபவுண்டர் ட்ரெஷரர். இவங்க யாருன்னா கஜா மியான் ரவுத்தருடைய சன். இது என்ன நோக்கத்திற்காக இந்த கல்லூரி ஆரம்பிச்சாங்களோ அதே நோக்கத்தோட இன்னைக்கு 69 ஆண்டுகள் நிறைந்து 70வது ஆண்டில் காலடி வைத்துள்ளோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிர்வாக குழு, இவங்களையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஜமால் முகமது பிலால் இவர்கள் தான் தலைவர், எங்களுடைய கல்லூரியினுடைய நிர்வாக குழுவுடைய தலைவர். டாக்டர் ஏகே ஹாஜா நசீமுதீன் சாஹிப் அவர்கள் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட். ஹாஜி எம்ஜே ஜமால் முகமது அவர்கள் ட்ரெஷரர். அதே மாதிரி டாக்டர் கே அப்துல் சமத் அவர்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். பிரின்சிபல் myself, and vice principal, he is the head of the Department of English, Dr. A. Muhammad Ibrahim sir. அதே மாதிரி additional vice principal Dr. Muhammad Shihabuddin sir வந்து head of the Department of Chemistry. அதே மாதிரி நமது கல்லூரியில 4 டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர் கே என் அப்துல் காதர் நிகால், he is a director and bursar. But Fazil, director for hostel administration, he is a economics professor. Mr. MJM Mujibur Rahman, director hostel administration. Ms. J. Hajira Fatima, director women hostel. இவங்க 4 பேரும் டைரக்டர்ஸ். இந்த கல்லூரி மென்ஸ் கல்லூரி. ஆக்சுவலா ஜமால் முஹம்மத் காலேஜ் basically it is a men's college. But in the year 1999, நமது முன்னாள் கல்லூரியினுடைய செயலர் மற்றும் தாளாளர் மறைந்த ஹாஜி ஜனாப் எம்ஜேஎம் அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்களும், மறைந்த பொருளாளர் ஹாஜி கே ஏ கலீல் அஹமத் சாஹிப், இவர்களோடு சேர்ந்து இப்பொழுது இருக்கக்கூடிய செயலர் மற்றும் தாளாளர் ஹாஜா நசீமுதீன் சாஹிப், அதே போல அன்றைக்கு இருந்த பேராசிரியர் டாக்டர் கே அப்துல்லா பாஷா சாஹிப், இவர்களால் பெண்களுக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கல்லூரியிலே ஆண்களைப் போல பெண்களுக்கும் இந்த கல்லூரியிலே இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட கல்லூரியுடைய நிர்வாகத்தினுடைய அந்த எண்ணத்திலிருந்து பெறலாமல், அதாவது ஆண்கள் தனியாக காலையிலே 8:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும், அதே போல பெண்களுக்காக மதியம் 2 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்ப 250 மாணவர்களை வைத்து ஆரம்பித்த இந்த கல்லூரியினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் 12,000 மாணவர்கள். இதுல 4,500 கேர்ள்ஸோட சேர்த்து, by the grace of the Almighty, we are very happy that Jamal is growing. எவ்வளவு ஸ்டாஃப் மெம்பர்ஸா இருக்காங்க? டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் பார்த்தாங்கன்னா டோட்டலா 800 டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். என்னென்ன கோர்சஸ் இருக்குது? 23 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்,
21 postgraduate courses, 18 research programs. So ஜமால் முஹம்மது காலேஜ் உள்ள யூஜி படிக்கிறதுக்காக வந்தாச்சுன்னு சொன்னா அவங்க ரிசர்ச் வரைக்கும் முடிக்கிறதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. So what is our main target? Our main aim is to provide quality higher education with high ethical values. That is more important. I used to tell to my students, what is the purpose of education? I used to ask the question, என்ன education, கல்வி அப்படின்னு சொல்றோமே என்ன அப்படின்னா நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது வேலைக்கு போகணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சா என்ன வேலைக்கு போகலாம், பிசிக்ஸ் படிச்சா என்ன வேலைக்கு போகலாம். வேலைக்கு போறதுக்காக கல்வி இல்லை, நோக்கம், எய்ம். அதாவது ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்னு அப்ஜெக்டிவ், இன்னொன்னு நெசசிட்டிஸ் அல்லது பை ப்ராடக்ட்ஸ். அப்ஜெக்டிவ் வந்து இந்த சொசைட்டில ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழணும், சொசைட்டல் கன்சர்னோட, ஹியூமன் வேல்யூஸோட. இதான் டார்கெட். இது வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு இந்த கல்வி எனக்கு துணை புரியுது, அவ்வளவுதான். தவிர கல்வி, எஜுகேஷனுடைய டார்கெட் வேலை வாங்குறது இல்லை. எஜுகேஷனுடைய டார்கெட் நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போறதுங்கிறது இல்லை. எஜுகேஷனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா எத்திக்ஸ். அதான் I used to tell my students that education without ethics is devil. அதனால நமது கல்லூரி எத்திக்ஸோட சேர்ந்து, ஹியூமன் வேல்யூஸோட சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன சார், ஓகே இவ்வளவு நாள் ஆச்சு, 70 வருஷம் ஆச்சு, காலேஜுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? 12,000 ஸ்டூடெண்ட், குவான்டிடேட்டிவா வளர்ந்துட்டீங்க, அவ்வளவுதானா? What about quality? Yes, we are moving towards excellence. We are imparting quality education. That is why the National Assessment and Accreditation Council from New Delhi continuously placed Jamal for the 3rd time in A grade. 3 வருஷமா A கிரேட்ல இருந்துட்டு இருக்கிறோம். அதனால யூசுவலா 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா இந்த NAC அக்ரெடிடேஷன் அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க கல்லூரியை. நமது கல்லூரி வரிசையாக கண்டினியூஸா 3 வருடமும் A கிரேட் வாங்கினதுனால நமக்கு 7 வருடங்கள் இந்த கிரேடை இங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் a great award. Similarly, காலேஜ் வித் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற அவார்ட் 2 தடவை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் நமக்கு 1 crore rupee இதுக்காக நமக்கு யூஜிசில இருந்து கிடைக்குது. பிகாஸ் we are college with potential for excellence. கண்டினியூஸா 2nd டைம் வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 1659 காலேஜஸ் ரேங்கிங் பண்ணாங்க ஆல் ஓவர் இந்தியா. NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இந்த ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி, இவங்க 1659 காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா, டெல்லியில உள்ள பெரிய பெரிய காலேஜஸ் இவங்களோட சேர்ந்து, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கக்கூடிய காலேஜோட சேர்ந்து நாமளும் போட்டி போட்டோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேட்டகரியில நம்ம 54th ரேங்க்ல இருக்கிறோம். இட் இஸ் அ கிரேட் remarkable achievement. Still we should be inshallah number 1 in near future. Very recently inshallah we will achieve this target. And another important thing, Department of Science and Technology. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒண்ணும் வேற ஏஜென்சிஸ். Department of Science and Technology, DST இருக்குது. அவங்க நம்ம காலேஜுக்கு FIST, Fund for Improvement of Science and Technology Infrastructure in Higher Educational Institutions. இந்த FIST அப்படிங்கிற ஸ்கீம்ல 1.1 crore கொடுத்திருக்காங்க. This is for the improvement of Science and Technology Department. Similarly, there is another agency called Department of Biotechnology. இது லாஸ்ட் இயர்ல நமது காலேஜில் இருக்கிற 5 departments are recognized by DBT for Star Status Scheme. இதெல்லாம் என்னன்னா, நமக்கு மணி தரது இம்பார்ட்டன்ட் இல்லை, 1 crore or 1.5 crore அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அதையும் தாண்டி அவர் காலேஜ்
is recognized by external agencies. That is more important. So in that also we are, that is quality also, we are in the top. Dear students, from today, you are all Jamalians, proud Jamalians. முன்னாடி எல்லாம் ஜமாலை பத்தி சொல்லும் போது ஜாலி ஜமாலியன் சொல்லுவாங்க. இப்ப இது ஜென்ரல் ஜமாலியன், holy Jamalian. So Jamalians are everywhere throughout the globe. The family is very big. Jamalian family is very big because it is available, its members are available globally. Wherever you go, you can find a Jamalian to help. Idhula romba important. We can find a Jamalian சொல்லல, we can find a Jamalian to help. நீங்க எங்க சேவை வேலைகள் நடந்து கொண்டிருக்கோ அங்கெல்லாம் பாருங்க, கண்டிப்பா அங்க ஒரு ஜமாலியன் இருப்பான். எங்கெல்லாம் ஜமாலியன் இருந்து சொசைட்டல் கன்சர்னோட ஒர்க் பண்றாங்களோ அங்க எல்லாம் சிறப்பா அந்த சேவைகள் நடந்துட்டு இருக்கும். இதை நீங்க தாராளமா பார்க்கலாம். அதனாலதான் நம்ம சொல்றது, ஜமாலியன் எங்க போனாலும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருப்பாங்கன்னு சொல்றோம். எங்கெங்கெல்லாம் சார் ஜமாலியன் அசோசியேஷன் இருக்கு? எந்த ஊரை போனாலும் இருக்குது. அசோசியேஷன் அப்படிங்கிற பேர்ல நடந்துட்டு இருக்கிறது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா, குவைத், யுஏஇ, ஜெத்தா, புருனை, சென்னை, திருச்சி, பெங்களூர், கேரளா, திருவாரூர் அண்ட் கூத்தாநல்லூர், ரியாத், USA, UK and Europe, and recently in தென்காசி and கொங்கு நாடு. இது என்ன சார் இது? ஏதோ நீங்க அசோசியேஷன் வச்சிருக்கீங்க, ஏன்னா அதனால என்ன இருக்குது அப்படின்னா, இது சும்மா ஏதோ ஒரு அசோசியேஷன், ரெக்ரியேஷன் இல்லை சொல்லுவாங்க இல்லையா, கூடி கலைவதற்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது பூராமே சேவை சங்கங்கள். இவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்ப இன்னைக்கு ரீசெண்டா தென்காசி கொங்கு நாடுன்னு சொல்றேன்னு, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லுள்ளங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஜமால் மக்களுடைய முன்னாள் மாணவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த பேண்டமிக் வந்தப்போ எங்கெங்கெல்லாம் ஜமாலியன் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டுல உள்ள வேற வேற இடங்களுக்கு அவங்க சென்று ஜமாலியனுடைய அமைப்போட கைகோர்த்து யார் யார் சிரமத்தில் இருக்கிறாங்களோ, இதுல மதமோ இனமோ ஜாதியோ இல்லாம எல்லா மக்களுக்கும் இந்த COVID-19 பீரியட்ல அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருள்களையும் பணங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் ஜமாலியனுடைய அசோசியேஷனுடைய முக்கியமானது. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கங்கள் எல்லாம் இப்ப ரீசெண்டா தென்காசி கொங்கு நாடு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து தென்காசிக்கு பொருள்கள் அனுப்புனாங்க. அதை பார்த்து தென்காசியில் இருக்கிற மாணவர்கள் ஏன் நம்மளே செய்யக்கூடாது என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள். இதே மாதிரி USA சாப்டர், ரியாத் சாப்டர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் இவங்க இந்த ஊரு இந்த நாடுன்னு இல்லை, ஜமால் முஹம்மது காலேஜ் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் எந்த இடத்துக்கு சொல்றாங்களோ அங்க போய் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது மட்டுமா கொடுக்குறாங்க, 70 lakhs of rupees ஸ்காலர்ஷிப்ஸா கொடுத்துருக்காங்க ஜமாலியன் அலுமினி அசோசியேஷன். ரொம்ப முக்கியமானது. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. 70 லட்சம் ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க? பில்டிங் கட்டுறதுக்கு இல்ல, பில்டிங் கட்டுறதுக்கு தனியா கொடுக்குறாங்க. ஜமால்புரில் நீங்க வரும்போது பாப்பீங்க, எந்த பில்டிங்கை பார்த்தாலும் உங்களுடைய முன்னாள் மாணவர்களுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த பில்டிங்க்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன் சார் இப்படிலாம் பண்றாங்க இந்த முன்னாள் மாணவர்கள்? எல்லா காலேஜுக்கும் இப்படிதான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லையே. ஜமால் முஹம்மது காலேஜ்ல மட்டும் ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா காரணம் இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, நிறைய கல்லூரிகள்ல இருந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் ஹவு இட் இஸ் பாசிபிள், யுவர் அசோசியேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங், தே ஆர் அவைலபிள் எவ்ரிவேர், எப்படி சார் முடியுது அப்படின்னு கேட்டா, இது எங்களுடைய ஜமால் முஹம்மது கல்லூரியை தோற்றுவித்த ஜமால் முஹம்மது சாஹிபும் காஜா மியான் ராவுத்தருடைய நோக்கம் புனிதமானது. பெரிய ஒரு எண்ணம். இதுல இருந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, இதுல இருந்து ஏதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னதோட நிப்பாட்டல, எந்த காரணத்து கொண்டும் அட்மிஷன் அப்பமோ அப்பாயின்மெண்ட் அப்பமோ
கேபிடேஷன் அல்லது டொனேஷன் அப்படின்னு வாங்க கூடாதுங்கிறது எழுதப்படாத சட்டம். எங்களுடைய பழைய செக்ரட்டரி சரி, இப்போ உள்ள பிரசன்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இட் இஸ் ஹராம். ஹராம் அப்படின்னு சொன்னா அரபிக் வார்த்தை தடுக்கப்பட்டது. அதை நம்ம வாங்கினா நெருப்பை சாப்பிடுற மாதிரி. யாரும் நெருப்பை சாப்பிடுறது விரும்புவாங்களா? கண்டிப்பா விரும்ப மாட்டாங்கல்ல. அத மாதிரிதான் இந்த டொனேஷனோ அல்லது கேபிடேஷனோ அல்லது லஞ்சமோ வாங்குவது இந்த ஜமால் முகமது கல்லூரிக்கு தடுக்கப்பட்டுள்ளது. அத ஆரம்பிச்சவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் செஞ்சிருவாங்க, ஒன்னும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். நான் நினைக்கிறேன் என்னோட நோக்கம் கரெக்டா நிறைவேறும். ஆனால் 70 ஆண்டுகளாக 51ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறது ஈஸி இல்ல. அது இன்னைக்கும் நடக்குதுன்னு சொன்னா அவங்க செய்த பிரார்த்தனை, அந்த நோக்கம், அந்த அப்ஜெக்டிவ், அதனால இன்னைக்கும் இப்படி இருக்கிறதுனால இங்கு படிச்சுட்டு போன மாணவர்களால எப்படி தன்னுடைய தாய் கல்லூரியை நினைக்காமல் இருக்க முடியும்? அதனாலதான் எங்க போனாலும் சரி, அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைந்தாலும் சரி, ஜமாலுக்குள்ள வரும்போது அப்படியே ஏதோ ஒரு கோயில்ல போற மாதிரி அல்லது பள்ளிவாசல்ல போற மாதிரி. காலேஜ்ல படிக்கும் போது சும்மா அப்படி இப்படி கூட இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த கல்லூரிக்கு மீண்டும் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அவருடைய லைஃப் செட்டில் ஆகி அங்கங்க போயிட்டு உலகத்தெல்லாம் பார்த்துட்டு இங்க வரும்போது, ஆகா இந்த கல்லூரி அல்லவா எனக்கு இந்த ஸ்டேட்டஸ கொடுத்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய SRM அந்த யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் எங்களுடைய முன்னாள் மாணவர், கணிதத்துறையிலே BSc மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவர். இன்னைக்கு சொல்லுவாரு, இந்த கல்லூரிக்குள்ள இருந்து நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி. இன்னைக்கு எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு, அவங்க 70,000 மாணவர்களுக்கு மேல பயின்று கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் எங்கள் கல்லூரியை அவர்கள் இன்னும் மறக்கல. எங்கள் கல்லூரிக்காக நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் இப்பொழுதும் உதவித்தொகை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது போல நான் சொன்னது ஒரு சாம்பிள். இது போல ஆயிரம் மாணவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களாலதான் இந்த அலமனை, இங்க முன்னாள் மாணவர்கள் சங்கம் மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்குது. அடுத்து என்னுடைய அருமையான மாணவர்கள், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். என்னடா ஜமால் காலேஜ் படிக்க போறோம், நம்ம மார்க் வந்து கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னு சில மாணவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம போய் எல்லாரையும் கம்பீட் பண்ண போறோம், நம்மளாம் மார்க் கம்மியா இருக்குத அப்படின்னு நினைப்பீங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி சில மாணவர்கள் இருப்பாங்க, நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் நிறைய நல்லா படிச்சதுனால நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன். உண்மையிலேயே ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் தோஸ் ஹூ ஹவ் காட் ஹையர் மார்க்ஸ். நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, கண்டிப்பா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. இதை அப்படியே கீப் அப் பண்ணுங்க. இதோட காலேஜுக்கு வந்தாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, +2 அப்படி இல்லை, நல்ல மார்க் வாங்கலாம். இன்னும் லோ மார்க்ஸ் வாங்கிக்கோங்க, கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன்? நவ் யூ ஆர் அ ஜமாலியன். ஹையர் மார்க் வாங்கினவங்க, லோயர் மார்க் வாங்கினவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் பிகாம் BBA கிரேஸ், பிகாம் கிளாஸ்ல போய் உட்காந்துச்சு, எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறீங்க. யாரு லோ மார்க், யாரு ஹையர் மார்க் அதெல்லாம் கிடையாது. யாரு நீங்க கம்மியான மார்க் வாங்கினதுனால உங்களை கடைசி பெஞ்சில் உட்கார வைக்க போறது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே ஜமாலியன்ஸ். ஸோ ஃப்ரம் டுடே யூ கேன் கம்பீட். யூ லீவ் ஆல் தோஸ் திங்ஸ், த ப்ரீவியஸ் மார்க்ஸ். கம்மியா மார்க் வாங்கிட்டோம் அல்லது சரியா படிக்கல, எல்லாத்தையும் விட்டுருங்க. அது முடிஞ்சு போச்சு, +2 முடிஞ்சு போச்சு. மார்க் வாங்கணும் வாங்கல, அப்பா திட்டினாங்க அம்மா திட்டினாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க காலேஜ்ல என்டர் பண்ணியாச்சு. இட் இஸ் a நியூ லைஃப். நவ் யூ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. இந்த ஜேர்னில இப்ப உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ கேன் கம்பீட் அண்ட் யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ். மார்க்ஸ் alone is not important. You try to study, try to learn. ஸ்டடின்னு சொல்றதை விட try to learn. படிச்சுட்டே இருக்கணும், கத்துட்டே இருக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணலாம். இஃப் யூ லேர்ன், கண்டினியூஸ் லேர்னரா இருக்கணும். அதுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் கம்பீட் அண்ட் எக்ஸல். நீங்க நல்லா வர முடியும், அதுக்குள்ள எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால உங்க பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு மார்க் கம்மியா இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடலாம் சார். இப்ப எல்லாமே நீங்க எல்லாம் நியூ, ஆல் ஆர் ஜமாலியன், ஆல் ஆர் நியூ டு திஸ் பிளேஸ். எல்லாருமே புதுசு தான் ஜமாலுக்கு, நீங்க எல்லாமே ஜமாலியனா இருக்கீங்க. ஸோ நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, நல்லா இங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி நீங்க இன்னும் நல்ல நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். ஓகே,
இப்ப ஜமால் முஹம்மது காலேஜினுடைய இந்த ஒரு ஸ்மால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். இப்ப என்ன சார், இப்ப காலேஜ் நான் இப்ப வந்துட்டேன், நம்ம ஸ்கூல்ல படிச்ச கரிக்குலம் ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு 5 சப்ஜெக்ட் படிச்சோம், அல்லது 6 சப்ஜெக்ட் படிச்சோம், ஸ்டேட் போர்டா இருந்தா 600 மார்க்ஸ் இருந்துச்சு. இப்ப இங்க என்ன படிக்க போறோம், அதே தானா இல்ல டிஃப்ரெண்டா வேற எதுவும் படிக்க போறோமா அப்படின்னு கேட்டா, இங்க உள்ள சிஸ்டம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்ப இங்க உள்ள ஒரு கரிக்குலம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு டோட்டல் கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பத்தி டீடைலா டாக்டர் DI ஜார்ஜ் அமலரத்னம் அவர் வந்து டைரக்டர் ஃபார் MCA ப்ரோக்ராம் அண்ட் ஹி இஸ் a bursar of the AED காலேஜ். அவர் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதில் நீங்க டீடைலா பார்க்கலாம். இதுல கரிக்குலம் பத்தி, ஏன்னா ஹி இஸ் த கோஆர்டினேட்டர் ஃபார் கரிக்குலம் செல், அவர் டீடைலா கரிக்குலம் பத்தி உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது ஒரே ஒண்ணுதான், கரிக்குலம் அதுல வந்து கரிக்குலர் ஆஸ்பெக்ட் இருக்குது, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்ப இந்த டீடைல் எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. அதுல பார்ட் 1 லாங்குவேஜ் இருக்கு, பார்ட் 2 இங்கிலீஷ் இருக்குது, பார்ட் 3 கோர் இருக்குது, அலைட் இருக்குது. இதை பத்தி டீடைல் எல்லாம் சார் வந்து சொல்லுவாங்க. பார்ட் 5 ஒண்ணு இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டா லேப் டு லேண்ட். இங்க காலேஜ்ல கத்துக்கிட்டத சொசைட்டில நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டீடைலா இங்க ஒரு 14-15 அசோசியேஷன்ஸ் சங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா, இந்த சங்கங்கள் எல்லாம் எதுக்காக என்ன நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, சேவை செய்யக்கூடிய சங்கம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா NSS நேஷனல் சோசியல் சர்வீஸ் இருக்கு. அதோடைய மோட்டோ அப்படின்னு பார்த்தா நாட் மீ பட் யூ, எனக்கு இல்ல உனக்கு, நான் என்ன விட உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சங்கங்களுக்கும் சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இத பத்தி சப்ஜெக்ட் அந்தந்த ஸ்டாஃப் அட்வைசர் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக இந்த பார்ட் 5 ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில நீங்க கண்டிப்பா இன்வால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் அட்வைசர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே 15 அசோசியேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ் ஆர் இயக்கங்கள், நோ, நத்திங் இஸ் அலவுட் இன்சைட் ஜமால் முஹம்மது காலேஜ். ஜமாலுக்குள்ள வந்தாச்சுன்னா நீங்க முஸ்லிம் ஆர் ஹிந்து ஆர் கிறிஸ்டியன் ஆர் எனி ஃபெய்த், அதே மாதிரி சில 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 சங்கங்கள் இருக்கு, டிஃப்ரெண்ட் இயக்கங்கள் இருக்கு. இந்த எதுக்குமே ஜமாலுக்குள்ள அனுமதி இல்லை. தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் சரி, ஜமால் முஹம்மது கல்லூரிகள் நீங்கள் வந்து விட்டால் யுவர் ஆல் ஜமாலியன். எல்லாம் என் பக்கத்துல இருக்கிறவரு, அவர் ஹிந்துவா முஸ்லீமா, என்ன சங்கத்துல இருக்கிறாரு அல்லது என்ன இயக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான பொலிட்டிக்கல் ஏதாவது அஃபிலியேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, 14 அசோசியேஷன் இருக்கு, நல்லா சேவை செய்யுங்க, நல்லா இன்வால்வ் ஆகுங்க, அதுல நிறைய கத்துக்கங்க, பொலிட்டிக்கலை அப்சர்வ் பண்ணுங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, பொலிட்டீஷியன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க, எப்படி நம்ம நாட்டை இந்த உலகத்தை நல்ல வழிக்கு கொண்டு போகணும்ட்டு கவனிங்க. ஆனா அதுல ஈடுபடக்கூடாது. இப்பொழுது நீங்க ஈடுபடுறதுக்கு தான் 14 அசோசியேஷன் இருக்கு, அதுல மட்டும்தான் ஈடுபடணும். எந்த பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் அல்லது எந்த அதர் அசோசியேஷன்ல நீங்க கண்டிப்பா இன்வால்வ் ஆகக்கூடாது. நான் இப்பவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல சொல்றேன். அது மாதிரி ஏதாவது ஈடுபடுறதாக தெரிந்தால் நிச்சயமா அதுக்கு வந்து கல்லூரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால கண்டிப்பா பெற்றோர்கள் அந்த மாணவர்கள்ட்ட ஏதாவது இயக்கங்கள்ல இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புங்க. இங்க எதற்கும் அனுமதி இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நல்லா படிக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கும் போது எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க படிச்சு நீங்க இந்த கல்லூரியை விட்டு போகும்போது ஏதாவது ஒரு ஸ்கில்லோட போகணும். ஒண்ணு ஒரு பிளேஸ்மெண்ட், எனக்கு இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த வெறும் நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டேன் அப்படிங்கிற சர்டிபிகேட் டிகிரி எடுத்துட்டு போக கூடாது. டிகிரி வேணும் தான், அதையும் மீறி நீங்க என்ன போகணும்னா, எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆர்டர், நான் 4 பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிறேன் அல்லது 2 பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கணும். இல்லையா, நான் ஒரு
10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபராகக்குள்ள திறமையை நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லது நான் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவராகக்குள்ள திறமையை நான் வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லது போட்டி தேர்வுகள்ல நான் ட்ரைனிங் எடுத்து இப்ப நான் அதுல வின் பண்ணியிருக்கிறேன், இந்த நியர் ஃபியூச்சர்ல நான் அந்த வேலைக்கு போயிருவேன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கணும். அதுக்காக கெரியர் கைடன்ஸ் சென்டர் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமானால் கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. நீங்க போய் அங்க எங்க ரிட்டையர்ட் பிரின்சிபல் டாக்டர் சிந்தாச சார் அங்க இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் வராங்க, அவங்ககிட்ட போய் நீங்க கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங் சென்டர் இஸ் அவைலபிள் இன் ஜமால் முஹம்மது காலேஜ். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவைலபிள். இது இல்லாம டு இம்ப்ரூவ் அவர் லாங்குவேஜ் ஸ்கில், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக கம்யூனிகேஷன் லேப் இருக்குது. டைப் ரைட்டிங் இங்கேயே கத்துக் கொடுக்குறோம், நீங்க உள்ளே கத்துக்கலாம். வெளியே போய் போனீங்கன்னா நிறைய ஃபீஸ் இருக்கும், இங்க வெரி நாமினல் ஃபீஸ். அதனால அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ ஆன்லைன்ல நீங்க இருக்க போறீங்க கொஞ்ச நாளுக்கு, அதுக்கு பிறகு நீங்க கல்லூரிக்கு வர போறீங்க. கல்லூரிக்கு வந்தாச்சுன்னா காலையில 8:30 இருந்து 1:30 கிளாஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் இருக்குது? 5 hours. இதான் உங்க கிளாஸ். 19 hours அவைலபிளா இருக்குது. அந்த 19 hours அப்படியே கழிச்சா கழிச்சிடலாம், போயிடும். 3 hours ஓடிடும், 3 years அப்படி ஓடிடும். அப்படி இல்லை, every day 19 hours. அந்த 19 hours should be properly utilized. For that purpose only Jamal Muhammad College is giving a lot of opportunities. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சிஓபி கேரியர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, உருது காலிகிராஃபி இருக்கு, அங்க டிபிடி சென்டர் இருக்குது. அதே மாதிரி லைப்ரரி, பெரிய லைப்ரரி இருக்குது, புக்ஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், ஜர்னல்ஸ் அவைலபிள், வைஃபை ஃப்ரீ கேம்பஸ், கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. இது இல்லாம முக்கியமானது என்னன்னா, நிறைய நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் உருவாகணும். சொல்றேன் இல்லையா, எல்லாம் தமிழ்ல எல்லா நாட்டில இருக்கையும் உருவாகணும், தமிழர்கள் எல்லா இடத்துலயும் உருவாகணுமே. இப்பவே இருக்கிறோம், எங்க போனாலும் by the grace of the Almighty, everywhere Tamil people are here, everywhere they are available. இத சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்னு ஒண்ணு ஜமால் முஹம்மது காலேஜில் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுல 150 days கிளாஸஸ் நடக்குது. டோட்டலா 1 year ஃபுல்லா சேர்ந்து 150 days. அது எவ்வளவுங்க ஃபீஸ்? பெரிய கஷ்டமான ஃபீஸ் எல்லாம் இல்ல, 5,000 rupees பெர் இயர். ஒரு இயருக்குள்ள ஃபீஸே 5,000 rupees தான். டெய்லி 2 hours கிளாஸ் நடக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 300 hours. கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 20 rupees கூட கிடையாது பெர் ஹவருக்கு. சோ அந்த மாதிரி கோர்ஸ் நடக்காது. ஒன்லி ஃபார் ஐஏஎஸ்ஆ அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் they are giving training to you. So I request the parents, பெற்றோர்களை நான் சொல்றது இல்லைன்னா, மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஏன் அதை சேரல, அவனை சேர்றதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. கிளாஸ் காலேஜுக்கு போயிட்டாங்க, வெறும் ரெகுலர் ஸ்டடீஸ் அதை மட்டும் பார்க்காம மீதி உள்ள விஷயங்களையும் அவனை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாம ஃபார் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது நம்ம இங்க காலேஜ்ல நீங்க ஆஃபீஸ் எல்லாம் ஓபன் பண்ண பிறகு இங்க ஜெராக்ஸ் சென்டர், உள்ளே ஜெராக்ஸ் சென்டர் இருக்குது, அங்க போய் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். இது இல்லாம செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டா, எஸ்சி எஸ்டி எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன் இவங்களுக்கு மென் அண்ட் விமன் அன்எய்டட் ப்ரோக்ராமுக்கு கூட இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுக்கு அவங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் ரெடி ஆகணும்னா, இதை நான் சொல்லியிருக்கிற இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இன்கம் சர்டிபிகேட் ஒரிஜினல் வேணும், அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட் ஒரிஜினல் வேணும், ப்ரீவியஸ் +2ல உள்ளது, கம்யூனிட்டி சர்டிபிகேட் காப்பி, பேங்க் அக்கௌண்ட் புக் காப்பி, தட் இஸ் ஐஓபி பிரான்ச்ல இருக்கணும், ஜமால் முஹம்மது காலேஜ் பிரான்ச், ஆதார் கார்டுடைய காப்பி, மார்க் ஷீட் காப்பி 10th and 12th, ரேஷன் கார்டு காப்பி, அப்புறம் காலேஜ்ல ஃபீஸ் கட்டின அந்த ரிசிப்டோட காப்பி. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த பேண்டமிக்ல ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது எப்படின்னு கவர்மெண்ட் இனிமேல் சொல்லுவாங்க, சொல்லும்போது பண்ணிக்கலாம். பட் these are all required items. You please ready with all these things. இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இல்லாம ஜமால் முஹம்மது கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்களால் கொடுக்கப்பட்ட 75 lakhs rupee அதுல இருந்து இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த பணம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா,
இஸ்லாமிக்கா சொல்றதா இருந்தா ஜகாத்துக்கு எலிஜிபிளா உள்ளவங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி புவர் ஸ்டூடெண்ட்ஸ், அத மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த தொகை கொடுக்கப்படுது. மிக ஏழை எளிய மாணவர்கள், இதுல நம்ம முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் இல்ல, முஸ்லீம் நான் முஸ்லீம் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். மிக மிக ஏழை மாணவர்களுக்கு மட்டும் இது குறைஞ்சபட்சம் 3000 ரூபாயில இருந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஸ்டேட்டஸ், இதை பொறுத்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் மினிமம் மெம்பர் அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 to 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதுக்கு தனி அப்ளிகேஷன், இது காலேஜ்ல இதுக்குன்னு தனியா இன்சார்ஜ் நம்ம ஜமால் முகமது காலேஜ் குளோபல் அலமனி சாப்டருடைய ஜெனரல் செக்ரட்டரி டாக்டர் ஆர் ஜாயிர் ஹுசைன் இருக்காங்க. அவர் தான் மேத்தமெட்டிக்ஸ் ஹெட் இன்சார்ஜ். அவர்கிட்ட பார்த்து இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் வாங்கலாம். அது வாங்கி நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த பேண்டமிக் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு அதை வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த கல்லூரியினுடைய அட்டண்டன்ஸுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஸ்கூல் அட்டண்டன்ஸ் மாதிரி இல்ல. இங்க 5 செஷன் நடக்கும். ஒவ்வொரு செஷன்லயும் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. இத பத்தி டாக்டர் ஏ முகமது இப்ராஹிம், அவர் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் ஜமால் முகமது காலேஜ், ஹி இஸ் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எம்பசிஸ் பண்ண விரும்புறேன், ஃபார் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா இது பேரண்ட்ஸும் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். சரியாக ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்றாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா 90 நாட்கள் தான் ஒரு செமஸ்டருக்கு நடக்க போகுது. ஒரு வருஷத்துக்கே இந்த மாணவர்கள் 180 டேஸ் தான் காலேஜ் அட்டன் பண்ண போறாங்க. இந்த 180 டேஸும் 100க்கு 100 இவங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். 100க்கு 100% 100% they have to attend the classes. அப்பதான் அவங்க, அதாவது முழுமையாக இருந்தாதான் அந்த முழுமையடைந்து வர முடியும். இப்ப இதுல பாதி நாள் கொஞ்சம் வர்றது, அப்புறம் வராம போறது, 2 நாளுக்கு வர்றது, 3 நாளுக்கு வரல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரீடு ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, மீண்டும் ஒரு முறை கல்லூரியில் படிக்க வேண்டும். அப்படின்னா உடனே படிக்க முடியாது. 3 வருடம் முடிச்ச பிறகு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இவர் வந்து 4th செமஸ்டர்ல காலேஜுக்கு சரியா வரல, ரீடு ஆயிருச்சு. அப்படின்னா என்ன செய்யணும்னா, 3 years கம்ப்ளீட் முடியும் இல்லையா? முடிஞ்ச பிறகு 4th செமஸ்டர்னா ஈவன் செமஸ்டர், திரும்ப நவம்பர் டிசம்பர்ல வந்து சேர்ந்து அப்போ கிளாஸ ஒழுங்கா அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் அப்ப வரக்கூடிய எக்ஸாமினேஷன், ஏப்ரல் மேல வரக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும். அப்போ ஒரு வருஷம் வீணா போயிடும். இந்த கல்லூரி இந்த யங் ஏஜ்ல 1 year அப்படிங்கிறது விளையாட்டா இப்ப தெரியும் மாணவர்களுக்கு. இதோடைய சீரியஸ்னஸ் அவன் லைஃப்ல செட்டில் ஆகும்போது தெரியும். அதனால பெற்றோர்கள் இது கொஞ்சம் கவனிக்கணும். அவர்களை கண்டிப்பா கல்லூரிக்கு ரெகுலரா வர்றாங்களான்னு பாருங்க. ஆன்லைன் கிளாஸ் எல்லா கிளாஸும் அட்டன் பண்றாங்களான்னு பாருங்க. இது உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட். அதனாலதான் சொல்றோம், கல்லூரிக்கு நீங்க அப்பப்ப இவங்களுக்கு ஒரு டியூட்டர் இன்சார்ஜ்னு இருக்காங்க, கடை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, துறை தலைவர் இருக்காங்க. இவர்களுடைய போன் நம்பர், டியூட்டருடைய போன் நம்பர் எல்லாம் வெப்சைட்லயும் அவைலபிள். அதை பார்த்து நீங்க தாராளமா அவங்கள்ட்ட என்கொயர் பண்ணலாம். நேரடியாக கல்லூரிக்கு வரும்போதும் சரியாக அட்டெண்டன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். The required number of attendance is must. Required number of attendance means 100% attendance. நம்ம காலேஜுக்கு உள்ள அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த கல்லூரியில இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, நாம மறந்த கதை அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல நீதி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் உண்டு. எப்ப 10th-லயும் 12th-லயும் ரேங்க் 1 வாங்கணும், பேப்பர்ல பேர் வரணும், மார்க் வாங்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே இந்த மாரல் எஜுகேஷன் போயிருச்சு, ஸ்போர்ட்ஸ் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா நம்ம காலேஜ்ல அந்த காலத்துல இருந்து சீனியர் எஜுகேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்பொழுது ஒரு 2-3 வருடங்களாக மாரல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு, அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லா மாணவர்களுக்கும் வாரத்துல ஒரு நாள் சீனியர் அண்ட் மாரல் எஜுகேஷன் கிளாஸ் நடக்குது. இதை பத்தி உள்ள டீடைல்ஸ் எல்லாம் முகமது ஷிஹாபுதீன், அவர் வந்து கெமிஸ்ட்ரி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், அவர் தான் அடிஷனல் வைஸ் பிரின்சிபல், இவர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தென் ரிகார்டிங் ஹாஸ்டல்,
Hostel is a home away from home. Hostel life is an enjoyable life. அங்க வந்து ஃபுட்டு, அங்க இருக்கிற இடம், அங்க இருக்கிற தண்ணி வசதி, அங்க இருக்கிற ஃபேன் வசதி, இதெல்லாம் இருக்கா இல்லையா என்பதை விட மாணவர்களோடு சேர்ந்து அன்பா இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த லைஃப் ஒரு டிஃப்ரெண்டான லைஃப். சோ அந்த ஹாஸ்டலுக்கு வர்ற மாணவர்கள்ட்ட உண்மையிலே அவர்கள் எல்லாம் தேர் ஆல் வீட்ல இருந்து படிக்கிறது அது ஒரு சிஸ்டம். அது ஏற்கனவே 10 years 12 years படிச்சிருக்கீங்க. விடுதியில வந்து இருந்து படிக்கிறதுங்கிறது அது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட். யூ கேன் லேர்ன் ஹவு டு மூவ் வித் தி அதர்ஸ். எப்படி, ஏன்னா வீட்டுல எவ்வளவு நாளும் சிங்கிளா ஒரு வீட்டுல படுத்துருப்பாங்க, ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்க, ஒரு தனியா டாய்லெட், தனியா ஏசி ரூம், இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க. ஹவு டு அட்ஜஸ்ட், ஹவு டு மிங்கிள் வித் அதர்ஸ் அப்படிங்கிறது எங்க தெரியும்னா ஹாஸ்டல் லைஃப். whether it is men student or women student, hostel life is entirely different. It should be enjoyed. இத வந்து நம்ம வந்து ஒரு இப்ப எப்படி சொல்லலாம்னா, ஒரு கார்ல போறோம், அந்த கார்ல 4 பேர் இருந்தா கம்ஃபர்டபுளா போலாம், 6 பேர் இருந்தா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா சொந்தங்களோட உட்கார்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு என்ஜாயபிளா இருக்குமா இல்லையா? அத மாதிரிதான் ஹாஸ்டல் லைஃப். கஷ்டத்திலையும் தியாகத்திலையும் தான் லைஃப் நல்லா இருக்கும். அதனால இந்த ஹாஸ்டல் லைஃப பத்தி மென் ஹாஸ்டல் வார்டன் சையத் அலி பாதுஷா சொல்லுவாரு. அதே மாதிரி விமன் ஹாஸ்டல் பத்தி ஹிதாயத்துல்லா அவரு, இந்த டெபுட்டி வார்டன் அவரு விமன் ஹாஸ்டலோட டீடைலா சொல்லுவார். தென் ரிகார்டிங் எக்ஸாமினேஷன் பத்தி ப்ரொஃபசர் முகமது சர்ஃபுதீன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபசர், அவர் தான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன். அவர் டீடைலா எக்ஸாமினேஷனை பத்தி உங்களுக்கு டீடைல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தென் ரெகுலரா உள்ள விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ஐ ரிக்வெஸ்ட் டு request the students, please, the dress code should be formal. I request you all, formal dress la vaanga. That too, ipo neenga idhula irukka poringa, online course irukka poringa. Online course ngiradhu neenga konjam yoichu paakanum. ஒரு 4 wall குள்ள இவ்வளவு நாளும் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. They are the king. Even the principal cannot enter the classroom while the teacher is teaching. டக்குன்னு என்டர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் கரெக்ட். வி ஹேவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் த கன்சர்ன் ஸ்டாஃப் மெம்பர். ஏன்னா அவர் தான் அங்க கிங். அவர்கிட்ட கேட்காம நாங்க வெளியே போக முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதான் மந்திரம் இல்லையா? அப்படிதான் இருந்தது. இப்போ ஆன்லைன், ஸோ இட் இஸ் ஓப்பன், எவ்ரிபடி கேன் வாட்ச், பேரண்ட்ஸ் கேன் வாட்ச், யாருனாலும் பார்க்கலாம். சரி, இதுக்கெல்லாம் நாங்க ஏற்கனவே பழகி இருக்கோமா டீச்சர்ஸ்? நோ, நாட் அட் ஆல். இது இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நடக்கணும், ஆன்லைன்ல எங்களை வந்து நான் டீச் பண்ணணும் அப்படிங்கிறது it is new to the professors also. இது எப்படி உங்களுக்கு புதுசோ அதே மாதிரி எங்களுக்கும் புதுசு, ஸ்டாஃபுக்கும் புதுசு. அதனால இதுல சின்ன சின்ன பிரச்சனைகள், இஷ்யூஸ் காலேஜுக்கும் புதுசு, ஆன்லைன் கோர்ஸ் நடத்துறது கவர்மெண்ட்டுக்கும் புதுசு. பேண்டமிக் itself is new for all of us. எல்லாருக்குமே பேண்டமிக் throughout the globe pandemic is new. So similarly for Tamil Nadu, that too for small colleges, and whether it is small or big college, the online courses, conducting online courses is little bit different. அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் அந்த ஆன்லைன்ல இருக்கும்போது கிளாஸ் ரூம்ல எப்படி இருந்தா எப்படி இருப்பீங்களோ அத மாதிரி வீடியோ ஆன் ஆயிருந்துச்சுன்னா, வீடியோ ஆஃப் ஆயிருந்தா பரவாயில்ல, வீடியோ ஆன் ஆயிருக்கும்போது நீங்க கிளாஸ் ரூம்ல இருந்த மாதிரி இருந்தா நல்லது. ரெண்டாவது, மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி இல்லாட்டி வெளியே உள்ள சத்தம் எல்லாமே வரும், கம்ப்ளீட் டோட்டலா அந்த கிளாஸே ஸ்பாயில் ஆயிடும். அதனால கண்டிப்பா உங்களுடைய போன், மைக்ரோஃபோன் வந்து மியூட்ல இருக்கணும். வீடியோ ப்ரொஃபசர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி either stop video can be stopped or on depending on the instruction received from the professor in charge. Okay, this is about dress code. And காலேஜுக்கு திரும்ப வரும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ல வரணும். that is more important. Similarly for women, decent dress code நாங்க அதை பத்தி டீடைலா சொல்ல முடியாது. ஏன்னா it is basically it is a boys college. நம்ம வீட்ல இப்ப எப்படி அப்பா அம்மா பிரதர்ஸ் இவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு டீசென்ட் ட்ரெஸ் கோட்ல இருப்போமோ அத மாதிரி ட்ரெஸ் கோட்ல வந்தா கொஞ்சம் நலமா இருக்கும். அதுதான் நம்ம காலேஜினுடைய ட்ரெஸ் கோட். அது வந்து அடுத்தவங்களுக்கு கண்ணை உறுத்துற மாதிரி இல்லாத அளவுக்கு உங்களுடைய ட்ரெஸ் கோட் இருக்கணும். Then you all know there is no ragging in Jamal Muhammad College. நீங்க காலேஜுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்போம். அந்த ஐடென்டி கார்டுல ஈவன் the toll free number will be printed.
யாராவது இது மாதிரி ராகிங் கிடையாது ஜமால்ல, இந்த காரணத்தை கொண்டு இல்லை, அதனால தைரியமா வரலாம். பட் இஃப் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நாங்க என்ன சார் போயிடுறது, நாங்க வெளியே தங்கி இருந்தோம் அங்க ராகிங் பண்றாங்க அந்த மாதிரியும் இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்தால் வில் பி கிவன் அ டோல் ஃப்ரீ நம்பர், அதுல தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த ப்ராப்ளத்தை இது பண்ணிக்கலாம். யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஃபார் இன்ஃபர்மேஷன் 2 years imprisonment and up to 10,000 rupees fine இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி இங்க கிடையாது. ஸோ காலேஜுக்கு வரும்போது நீங்க கண்டிப்பா ஐடென்டி கார்டு ஒன்று கொடுப்போம், அது போட்டுட்டு தான் வரணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நீங்க காலேஜுக்கு வரும்போது உங்களை ஆனுவல் இன்கம், ஸ்காலர்ஷிப்புக்காக ஆனுவல் இன்கம், ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி கம்யூனிட்டி, இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும். காலேஜுக்கு ரெகுலரா வரும்போது கொண்டு வரணும். ஆர் ஏதாவது உங்களை இமெயில அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க உடனடியா அதை அப்லோட் பண்ணணும். தென் ஃபார் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பஸ் ஃபெசிலிட்டி எல்லாத்துக்கும் இல்லை, மினிமம் பஸ் ஃபெசிலிட்டி சில குறிப்பிட்ட ரூட்ல மட்டும் இருக்குது. அது நீங்க உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற பேசிஸ்ல யார் முதல்ல வந்து பே பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. இது ஃபார் விமன் ஸ்டூடெண்ட் ஒன்லி, நாட் ஃபார் மென் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அடிக்கடி ஹெச்ஓடி டியூட்டர் இவங்களை கொஞ்சம் மீட் பண்ணி நீங்க ஹாஸ்டலா இருந்தா ஹாஸ்டல்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் மீட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப இது வரைக்கும் சொன்னது எல்லாமே காலேஜில் உள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம், நான் காலேஜோட ஃபெசிலிட்டி இது எல்லாமே சொல்லிட்டேன். பட் இது நம்ம சொல்லித்தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் ஃபார் யூ, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. பேரண்ட்ஸ் பார்க்கணும் கண்டிப்பா, இருந்தாலும் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. ஆஸ் அ செகண்ட் பேரண்ட், த பிரின்சிபல் and basically a teacher request you all, please use mobile phone for the purpose it is given to you by your parents. மொபைல் போனுங்கிறது இது ரொம்ப சயின்ஸ்னுடைய இன்வென்ஷன்ல ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் மொபைல் போன் தான், மோசமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் மொபைல் போன் தான். இப்ப முன்னாடி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 பேர் போனாங்கன்னா சேர்ந்து ஜாலியா பேசிட்டு போவாங்க. இப்ப எல்லாம் 5 பேர் இல்லை, எத்தனை பேர் போனாலும் ரொம்ப ஒழுக்கமா தலையை குனிஞ்சுட்டே போறாங்க. யாரும் திரும்பி பாக்குறது இல்லை. என்னன்னு பார்த்தா கையில மொபைல் இருக்கு. இது அடிக்ஷன் மாதிரி. எப்படி நம்ம லிக்கர் மோசமான ஒரு நம்மளை அடிக்ஷனுக்கு கொண்டு போயிருமோ அதே மாதிரிதான் மொபைல் போனும். ப்ளீஸ், எனி சயின்ஸ் இன்வென்ஷன், போத் சைட்ஸ், ரெண்டு இருக்கு, நன்மை இருக்கு தீமை இருக்கு. எப்படி பயன்படுத்துறோமோ அப்படிதான். நீங்க அதர்வைஸ் பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஏஜ், நீங்க ஃபார்மர் பிரின்சிபல்ஸ் யூஸ் டு டெல் திஸ், only 2 periods in a life. One is student life, another one is real life. இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல நான் ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ரியல் லைஃப்ல தோத்து போயிடுவோம். அதனால ஸ்டூடெண்ட் லைஃப் அத கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆசைகளை அடக்கிக்கிட்டோம் பரவாயில்ல, அத மாதிரி இருந்தோம்னு சொன்னா ரியல் லைஃப் நல்லா இருக்கும். எப்படி மொபைல் போன் சொல்றனோ, ஜமால் முஹம்மது காலேஜ் இஸ் ஒரு புனிதமான காலேஜ். எவ்ரிபடி, அவர் present students and former students and whoever visit Jamal Muhammad College used to tell that it is a holy soil. புண்ணிய பூமி தான் இது, சந்தேகமே இல்லை. இதுல நிறைய தவறுகள் தன்னாலே இல்லாம போயிடும், அதுல ஒண்ணுமே சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட நம்மளுடைய சுய ஒழுக்கம் இருக்குது இல்லையா, that is more important. ஸோ ஜமால் முஹம்மது காலேஜ்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடம் நீங்க மொபைல் போன்லயோ அல்லது இப்ப இருக்கிற men and women நாங்க செப்பரேட்டா வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்கு, ஆனா கையில மொபைல் இருக்க, எல்லா செப்பரேஷனும் இதுல உடஞ்சு போத. சோ இது மாதிரி லவ்ல போயிட்டீங்க அல்லது ஏதோ ஒண்ணுல அடிக்ஷன் ஆயிட்டீங்க, இது எல்லாமே அடிக்ஷன் தான். மொபைல் போன்னாலும் சரி, லவ்னாலும் சரி, அல்லது ட்ரக் அடிக்ட், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் எல்லாமே ஒரு டைப் ஆஃப், இட்ஸ் டைப் ஆஃப் அடிக்ஷன்.
இத மாதிரி எதுலயாவது நம்ம போயிட்டா இதனால பாதிக்கப்பட போவது கல்லூரியுடைய பேர் பாதிக்கப்படும், பெற்றோருடைய பேர் பாதிக்கப்படும். அது எல்லாம் விட அதிகமா பாதிக்கப்பட போறது உங்களோட லைஃப். Just you have started your life. Just you are all 17, 18 years old. So it's very important that please, உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த வயசுல உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை பூரா try to learn, try to observe the society. காலேஜ் லைஃப்ல ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. ஹாஸ்டல்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா கண்ணுல பாக்கல, ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சா நிச்சயமா நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். அதான் சொல்லுவாங்க, நான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு நான் எப்ப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, நான் அந்த செயலை செய்யும் போது அப்படியே மறைஞ்சு யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு நினைச்சேன்னா அது தவறு. நான் செய்யறது எல்லாரும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன்னா அது சரியான செயல். ஸோ யார்கிட்டயுமே கேட்க வேண்டியது இல்லை. எவ்ரி டைம் ஒரு ஏஞ்சல், ஒரு டெவில் உங்களோட இருந்துட்டே இருக்காங்க, உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. செய்யாத அப்படின்னு ஏஞ்சல் சொல்லிட்டே இருக்கும், செய்யாத, இது தப்பு தப்பு அப்படின்ட்டு. ஒரு ஷைத்தான் கூட இருந்துட்டு நீ செய், பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லும். எது பக்கம் போறீங்க அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். சோ இங்க காலேஜ்ல நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, வித்தியாசமான நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்கள நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. சப்போஸ் கொஞ்சம் மோசமானவங்க ஏதாவது இருந்தாங்கன்னா, இஃப் யூ திங்க் யூ கேன் கரெக்ட் தம், அவங்க போற வழியில அவங்க போட்டும் நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களும் அந்த வழியில போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை டு கரெக்ட் தம் ஆல்சோ. அப்படி பண்ணீங்கன்னா by the grace of the Almighty, they will also will be all right, and your parents, they will be ultimately very happy. நல்லா யோசிங்க தம்பி, எவ்வளவு பணம் செலவழிச்சு இந்த பேண்டமிக் பீரியட்ல கூட சாப்பிடுறதுக்கு இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, என் பையனை எப்படியாவது காலேஜ்ல சேர்க்கணும் அப்படின்னு எவ்வளவு பேரு கால கையை பிடிச்சி எப்படியாவது ஜமால்ல சீட் வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. இத நீங்க மறந்துடாம 3 ஆண்டுகளும் இந்த கல்லூரியில நல்லா படிச்சு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இங்க வரணும். That is our request. So dear students, finally I request you all to enrich your knowledge by respecting your parents and teachers, help the neighbors, and help those who are in need through extension activities with the prayer, requesting Almighty show us the right path. If we students, parents, teachers, and management work together, Jamal will excel, and by the grace of the Almighty, inshallah, will attain the noble vision, excellence, and beyond excellence. Wish you all the best.